கோட் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னன்னா ஃபைண்ட் தி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் அரே. நமக்கு கிவன் இன்புட் வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயோடைய மினிமம் மற்றும் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இன்புட் 1 எடுத்துக்கலாம். அரே A is equal to -10, 1, -20, 5, 13. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ which means மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -20 and maximum value என்னன்னா 13. இது நம்மளால பார்த்தே நம்மளால சொல்ல முடியும். இப்போ இன்புட் 2 பார்க்கலாம். அரே ஏவோட வேல்யூல என்ன இருக்குன்னா -1, 5, 3, 7, 9, 0. இதுல மினிமம் வேல்யூ என்னன்னா -1 தான் மினிமம் வேல்யூ நமக்கு தெரியும். மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா 9. இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் மின் அண்ட் மேக்ஸோடைய கோடிங் பார்ட் இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ரோச் 1 எழுதியிருக்கேன். அப்ரோச் 1ல் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய கொஷின் என்ன, ஒரு அரே நம்ம கொடுத்துட்டாங்க. அந்த அரேயோடைய மினிமம் எலமெண்ட்டையும் மேக்ஸிமம் எலமெண்ட்டையும் நம்ம ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கணும். இப்போது நான் அந்த அரேவை சார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிட்டேன்னா 0th பொசிஷனில் மினிமம் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டாக மேக்ஸிமம் எலமெண்ட்டும் நமக்கு கிடைச்சிருமா? அப்போது மினிமம் எலமெண்ட்டையும் மேக்ஸிமம் எலமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த கோடிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், கோடிங்க்கு எப்போவுமே எட்ஜ் கேஸ் கண்டிப்பாக வந்து நம்ம எழுதணும். இப்போ சப்போஸ் ஏயோடைய லென்த்து அந்த அரேல ஒன்றுமே இல்லை, எம்டி அரேனா நம்ம என்ன பண்ணுறோம்னா அரேஸ் எம்டி அப்படி சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். சப்போஸ் ஒரே ஒரு எலமெண்ட் தான் அந்த அரேல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரே எலமெண்ட் தான் மினிமம் எலமெண்ட் அப்புறம் மேக்ஸிமம் எலமெண்ட்டும் கூட நம்ம சேம் எலமெண்ட்டே பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போது இது ரெண்டுமே இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ வந்து அந்த அறையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அறையை வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டோம். அப்படி சார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு கிடைக்கும். இப்போது இதுதான் A டாட் சார்ட் ஆஃப் A மைனஸ் பி. A மைனஸ் பின்றது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இதை B மைனஸ் A அப்படின்னு எழுதணும்னா அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் சார்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் எலமெண்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும், A ஆஃப் 0ல் இருக்கும். மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து A ஆஃப் A டாட் லென்த் -1 விச் மீன்ஸ் லென்த்து எவ்வளோ இருக்கோ அதோட -1 பண்ணோம்னா நமக்கு அரேயோடைய லாஸ்ட் எலமெண்ட் கிடைச்சிரும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு வந்து என்னது மேக்ஸிமம் எலமெண்ட். இப்படி இந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A டாட் லென்த்து ஒரு அரேயோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கோட் எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படின்னா பிக் O ஆஃப் 1 டைம் தான். அதே மாதிரி மறுபடியும் நம்ம அரே டாட் லென்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக் O ஆஃப் n. பட் அரே டாட் சார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுதுன்னா பிக் O ஆஃப் n log n வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்குது. ஒன்ஸ் நம்ம சார்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். 0th இண்டெக்ஸ் A டாட் லென்த் -1 இண்டெக்ஸ். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு அரேயோட இண்டெக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேல்யூ ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு எடுக்கிற டைம் எக்ஸிக்யூஷன் எவ்வளோனா பிக் O ஆஃப் 1 தான். ஸோ இங்கேயும் பிக் O ஆஃப் 1 லென்த் கண்டுபிடிக்கிறோம், இங்கேயும் லென்த் கண்டுபிடிக்கிறோம் பிக் O ஆஃப் 1. இங்கே A டாட் 0 பிக் O ஆஃப் 1, A டாட் லென்த் -1. அப்போ லாஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிக் O ஆஃப் 1. பட் இந்த சார்ட்டிங் பண்ணுற ஒரு ஆப்ரேஷனுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா பிக் O ஆஃப் n log n. ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. இதை நம்ம ரன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டேன். நம்மளோட கிவன் அரே பார்த்தீங்கன்னா -20, -10, 1, 5, 13. இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா எலமெண்ட் -20 அண்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 13. அது ரெண்டுத்தையுமே நம்மளுடைய கோட் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அதே மாதிரி அரே 2ல் -1, 0, 3, 5, 7, 9. இதில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எதுனா -1, பிக்கஸ்ட் எலமெண்ட்னா மேக்ஸிமம் எலமெண்ட்ன்றது 9. இது ரெண்டுத்தையுமே வந்து நம்மளுடைய கோட் கரெக்டாக மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் கிவன் அரேல கண்டுபிடிச்சிருச்சு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிக் O ஆஃப் n log n. இது எதனால் அப்படின்னா நம்ம சார்ட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வர அந்த சார்ட் பண்ண அரேலேருந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இதோட அடுத்த என்ன சொல்யூஷன், சிம்பிளான சொல்யூஷன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ரோச் நம்பர் 2 பார்க்கலாம். அப்ரோச் நம்பர் 2லையுமே நான் எட்ஜ் கேஸை வந்து சேம் அப்ரோச் நம்பர் 1ல என்ன இருந்துச்சோ அதே தான் நான் இங்கேயே எழுதியிருக்கேன். இப்போ லாஜிக் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒரு வேரியபிள் இன்ஃபினிட்டின்னு ஒரு வேரியபிளை செட் பண்ணியிருக்கேன். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுத்துக்குமே வந்து இன்ஃபினிட்டியை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா
மினிமம் எலமெண்ட்டுக்கு பிளஸ் இன்ஃபினிட்டியும் மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியும் வந்து நான் இங்க செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இதை நான் ஏன் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தெரியலனாலும் மென்ஷன் பண்ணுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா லீனியர் சர்ச் போறேன். 0ல இருந்து a டாட் லென்த் வரைக்கும் இட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0th பொசிஷன். இப்போ -10 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. -10 வந்து மின் எலமெண்டோட லெஸ்ஸர் தெனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா நமக்கு மேக்ஸ் வந்து எவ்வளோ பிளஸ்ல இருக்கு, மின் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்போ இந்த பிளஸ் இன்ஃபினிட்டியோட -10ன்றது வந்து கம்மியான ஒரு வேல்யூ, அதனால மின் எலமெண்ட் வந்து -10ல இருக்கும். -10. இப்போ அடுத்த இட்ரேஷன் போவோம். அடுத்த இட்ரேஷன் உடைய வேல்யூ என்னன்னா 1. இப்போ நமக்கு தெரியும் 1 வந்து லெஸ்ஸர் தென் -10 அப்படின்னு கேட்டா இல்ல, -10 தான் மினிமம். சோ அடுத்தது வருது 1 வந்து கிரேட்டர் தென் மேக்ஸ் எலமெண்டா அப்படின்னு கேட்டா இங்க மேக்ஸ் எலமெண்ட் என்னன்னா -இன்ஃபினிட். சோ வந்து 1 வந்து -இன்ஃபினிட் உடைய பெரிய நம்பர் தான். சோ இப்ப மேக்ஸ் எலமெண்ட் என்னது 1. அடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா -20. இப்போ -20 சின்னதா இல்ல -10 சின்னதான்னு கேட்டா நமக்கு வந்து -20 தான் சின்னது. அடுத்தது ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. 5 சின்னதா -20 சின்னதான்னா -20 தான் சின்னது. சோ எல்ஸ் பாட்டுக்கு வரும். 5 பெருசா இல்ல 1 பெருசான்னு கேட்டா 5 தான் பெருசு. அப்போ 1 replaced by 5. இப்ப அடுத்த வேல்யூ 13. 13 சின்னதா இல்ல -20 சின்னதான்னு கேட்டீங்கன்னா -20 தான் சின்னது, அதனால எல்ஸ் பாட்டுக்கு வரும். எல்ஸ் பாட்ல 13 பெருசா இல்ல 5 பெருசான்னா 13 தான் பெருசு. சோ நமக்கு வந்து மின் அண்ட் மேக்ஸ் எலமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். லீனியர் சர்ச்சோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஓ ஆஃப் என். ஸோ பிக் ஓ ஆஃப் என் டைம்ல நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை முடிச்சிருக்கோம். அப்ரோச் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளால இந்த ப்ரோக்ராம அப்ரோச் நம்பர் 1லயும் சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு எடுத்த டைம் பாத்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் என் லாக் என். இப்போ செகண்ட் அப்ரோச்ல பாத்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் என்ல வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ ஐ ஹோப் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.